வணக்கம் மக்களே, வெல்கம் டு தமிழ் ஃபேக்டரி. மகாபாரத பெருங்கதையில எத்தனையோ மகத்துவமான வீரர்களுடைய மோதல்களை நாம பார்த்திருப்போம். அர்ஜுனனுக்கும் கர்ணனுக்கும் நடுவில் நடந்த போர்க்களத்தை மட்டும்தான் மகாபாரத கதை முழுக்க அண்ட சராசரமே உற்று நோக்கியது. ஆனா இந்த மகாபாரத இதிகாசத்துல இதையெல்லாம் தாண்டி அடி ஆழத்துல ஒரு குறிப்பிட்ட இருவருக்கு இடையேயான மோதல் அழியா நெருப்பா எரிஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. அதுதான் கதாயுத போரின் இரு துருவங்களான பீமனும் துரியோதனனும். ஒருத்தன் 10 அவதாரங்களை ஒன்னா எடுத்த மாதிரி பிறக்கும் போதே 100 யானைகளின் ஆற்றலோடு பிறந்த வாயு புத்திரன் பீமன். இன்னொருத்தன் கருவற்ற பிண்டமாய் ஜனித்து செயற்கையான நெய்க்குடத்தில் 100 நாட்கள் தவமிருந்து அசுர அம்சத்தோடு இந்த உலகையே அதிர வைத்த அசாத்திய வீரன் துரியோதனன். சுருக்கமா சொல்லணும்னா கதையின் ஒரு குறிப்பிட்ட கட்டத்துல 10,000 யானைகளின் பலமே பீமனுக்கு கிடைக்குது. ஆனா அந்த பீமனோ கடைசி 18ஆம் நாள் போர்க்களத்துல துரியோதனன் கையால மரணத்தின் விளிம்பிக்கே போறான். கதைக்குள்ள அப்படி என்னதான் நடந்துச்சு? இவங்க 2 பேர்ல யார் பலசாலி, யார் சிறந்த வீரன்? மகாபாரத பெருங்கடலில் இறங்கி அந்த அசுர வீரர்களின் ஆளுமைகளை அக்கு வேறாக ஆணி வேறாக அலசி பார்க்கலாம். இது தமிழ் ஃபேக்டரியின் மிஸ்டீரியஸ் மித்தாலஜிஸ் உங்கள் வழியில். முதல்ல நாம பாண்டவர்களின் தகர்க்க முடியாத அரணாய் இருக்கக்கூடிய பீமனை பத்தி பார்ப்போம். பீமன் குந்தி தேவிக்கும் வாயு பகவானுக்கும் மகனா பிறந்தவன். பிறக்கும் போதே அவன்கிட்ட 100 காட்டு யானைகளின் பலம் இருந்துச்சு. மகாபாரத ஆதி பருவத்துல அவன் குழந்தையா இருந்தப்போ அவனுடைய அசாத்திய பலத்தை நிரூபிக்கிற மாதிரி ஒரு சம்பவம் நடக்குது. குந்தி தேவி கை குழந்தையா இருந்த பீமனை தூக்கிக்கிட்டு சதஸ்ருங்கு மலையில நடந்து போய்கிட்டு இருந்தாங்க. அப்போ திடீர்னு காட்டுக்குள்ள இருந்து ஒரு மாபெரும் புலி பயங்கரமா உருமும் சத்தம் கேட்குது. அந்த சத்தத்தை கேட்டதும் குந்தி தேவி பதறி போய் தன் கையில் இருந்த குழந்தை பீமனை நழுவ விடுறாங்க. குழந்தை மலையோட உச்சியிலிருந்து வேகமா அடிவாரத்துல மோதி விழுது. பதறி போன குந்தி தேவி வேகமா அடிவாரத்துக்கு ஓடி போய் பார்க்க அதை விட பதறும் ஒரு காட்சி அங்கே அரங்கேறி இருந்தது. குழந்தை விழுந்திருந்த இடத்தில் அவனுக்கு அடியில் ஒரு மாபெரும் பாறை சுக்கு நூறாக சிதறி கிடந்தது. சிரித்து கொண்டே குந்தியை பார்த்தான் குழந்தை பீமன். கதையின் இந்த கட்டம் குழந்தையாயிருந்த பீமனின் அசாத்திய பலத்தை நமக்கு உணர்த்துது. இதே மறுபக்கம் கௌரவர்களின் தலைவனான துரியோதனன் பிறப்பை பத்தி பார்த்தா, துரியோதனன் காந்தாரிக்கும் திருதராஷ்டிரனுக்கும் மகனா பிறந்தவன். ஆனா இவனுடைய பிறப்பு அசாதாரணமானது. காந்தாரியோட கர்ப்பத்துல இருந்து வெளிவந்த ஒரு மாபெரும் சதை பிண்டத்தை வியாச முனிவர் தன் ஞானத்தால 101 மண் குடங்கள்ல பசுனைய நிரப்பி அதுல பத்திரமா பிரிச்சு வைக்கிறாரு. அதுல முதல் குடத்துல இருந்து வெளிவந்தவன் தான் இந்த துரியோதனன். இங்க குறிப்பிட வேண்டிய விஷயம், துரியோதனனும் பீமனும் பிறந்தது ஒரே நாள் ஒரே நேரத்துல தான். துரியோதனன் பிறக்கும் போதே அவன் கிட்ட ஒரு அசுர பலமும் முரட்டுத்தனமும் இயல்பாவே இருந்துச்சு. அவன் அந்த குடத்துல இருந்து வெளிவந்த அந்த தருணத்துல உலகமே நடுங்கும் பல தீய சகுனங்கள் உண்டானது. வெளியே வந்தவன் ஒரு சாதாரண குழந்தை மாதிரி அழல, மாறா ஒரு வினோதமான கழுதை போல கத்த ஆரம்பிச்சான். அடுத்த கணமே காடுகளில் இருக்கும் நரிகளும் காகங்களும் மரண ஓலமிட்டுச்சு. அவன் பிறக்கும் போதே கலி புருஷனுடைய அம்சம்னு சொல்லப்படுற அசுர குணத்தோடும் அசாத்திய உடல் வலிமையோடும் பிறந்தான். அவனுடைய அந்த அழுகுரலுக்கே அடுத்தவர்களை அச்சுறுத்தும் பலம் இருந்துச்சு. இதையெல்லாம் பார்த்த விதுரரும் பீமரும் அச்சப்பட்டாங்க.
இந்த குழந்தையால நாட்டுக்கே ஆபத்து ஏற்பட போதுன்னு ஜோதிடர்கள் சொன்னதை திருதராஷ்டிரன் கிட்ட போய் சொன்னாங்க. ஆனா பாசத்தால மேலும் குருடான அந்த தந்தை அதை கேட்கவே இல்லை. ஆக மகாபாரத குறிப்புகளை வச்சு பார்க்கும்போது பீமனை ஒரு நல்ல சக்தியாவும் துரியோதனனை ஒரு தீய சக்தியாவும் தான் நமக்கு கதை அமைப்பு காட்டுது. ஆனா இவங்க ரெண்டு பேருடைய பலமும் எப்படி அடுத்த கட்டத்தை நோக்கி போகுதுன்னு பார்த்தா அது இன்னும் சுவாரஸ்யமா இருக்கும். கதையின் ஓட்டத்துல சின்ன வயசுல ஒரு நாள் மாங்காய் பறிக்கிறதுக்காக ஒரு மாமரத்தையே ஒட்டு மொத்தமா பிடிச்சு உலுக்கி கௌரவர்கள் எல்லாரையும் மிரள வச்சான் பீமன். அவனுடைய இந்த பலத்தை பார்த்த துரியோதனன் பாண்டவர்களை அழிக்க பீமனை பலி கொடுக்கணும்னு முடிவு பண்ணி பீமனுக்கு வஞ்சகமா விஷம் கொடுத்து நதியில வீசினான். ஆனா துரியோதனனுடைய தீய எண்ணம் அவனுக்கே எதிரா திரும்பிச்சு. ஆத்துல அடிச்சுட்டு போன பீமன் நேரா நாகலோகம் போறான். அங்க இருக்கிற நாக அரசர்களின் கைகளால அரிய நாக அமிர்தத்தை அருந்தும் வாய்ப்பு அவனுக்கு கிடைக்குது. பிறக்கும் போது 100 யானைகளின் பலத்தோடு பிறந்த பீமன் அந்த பானத்தை குடிச்சதுக்கு அப்புறம் 10,000 யானை பலம் கொண்டவனா மாறினான். ஆனா இங்கதான் நாம துரியோதனனுடைய வைராக்கியத்தை மெச்சனும். என்னதான் பீமனுக்கு 10,000 யானைகளின் பலம் நாகர்களால் கிடைத்திருந்தாலும் அந்த பலத்துக்கு இணையான பலத்தை துரியோதனன் தன்னுடைய முயற்சியிலேயே அடைந்தான். கடுமையான உடற்பயிற்சியினாலும் விட்டு கொடுக்காத வைராகியத்தினாலும் தன் உடம்பையே ஒரு இரும்பு போல வளர்த்தெடுத்தான் துரியோதனன். பல காலங்கள் உழைத்து தன் பொறுமையாலும் போர் தந்திரங்களாலையும் தன் பலத்தை கூட்டிக்கிட்டே போனான். இதுக்கு உதாரணமா இன்னொரு சம்பவத்தையே சொல்லலாம். கிருஷ்ணருடைய மூத்த சகோதரரான பலராமர் தான் உலகத்திலேயே கதாயுத்த கலையில மிக சிறந்த போர் வீரர். அவர்கிட்ட இந்த வித்தையை கத்துக்கணும்னு பாண்டவர்கள்ல பீமனும் கௌரவர்கள்ல துரியோதனனும் துவாரகைக்கு போனாங்க. இருவரையும் தன் மாணவர்களாய் ஏத்துக்கிட்ட பலராமர் கதா யுத்தத்துடைய அத்தனை நுணுக்கங்களையும் போர் விதிகளையும் அவங்களுக்கு சொல்லி கொடுக்கிறாரு. ஆனா இந்த 2 மாணவர்களுடைய அணுகுமுறையிலையும் பெரிய வித்தியாசம் இருந்ததை பலராமர் கவனிக்கிறாரு. துரியோதனனுக்கு கதாயுத கலையின் மீது பெரும் ஈடுபாடும் அதை கத்துக்கணுங்கிற வெறியும் இருந்துச்சு. தன் குருவான பலராமர் கிட்ட மிகுந்த மரியாதையோடும் ஒரு சிறந்த சீடனுக்குரிய பணிவோடும் நடந்துகிட்டான் துரியோதனன். குருவுடைய ஒவ்வொரு அசைவையும் உற்று கவனிச்சு எல்லா நுணுக்கங்களையும் கத்துக்கிட்டான். இதனால பலராமருக்கு துரியோதனன் மேல ஒரு தனி பாசமே உண்டாகுது. அவனுடைய தீய குணங்களை தாண்டி அவனுடைய திறமையையும் அர்ப்பணிப்பையும் பலராமர் ரொம்பவே நேசிச்சாரு. ஆனா பீமனுடைய பலம்ங்கிறது அவனுடைய உடல் கொண்ட யானை பலம்தான். அவன் எப்போதும் தன் உடல் பலத்தை மட்டுமே நம்பி கதைய சுத்துவான். ஆனா துரியோதனன் அப்படி இல்லை. கதாயுதத்தை எப்படி பிடிக்கணும், காலடிகளை எப்படி வைக்கணும், எதிரியுடைய தாக்குதலை எப்படி தற்காத்துக்கணும்னு அத்தனை விதிகளையும் துல்லியமா கத்துக்கிட்டான். பலராமரே ஒரு முறை இவங்களுடைய திறமைய ஒப்பிட்டு சொல்லும் போது, பீமனிடம் அதிக உடல் பலம் இருக்கலாம், ஆனால் கதாயுத போரின் நுணுக்கங்களை முறையாக பயன்படுத்துவதில் துரியோதனனே முதன்மையானவன். விதிகளின்படி சண்டையிட்டால் துரியோதனனை வெல்வது கடினம் அப்படின்னு சொல்றாரு. இங்க ஒரு வார்த்தைய அடிக்கோடிட்டு நீங்க கவனிக்கணும். விதிகளின் படி சண்டையிட்டால் துரியோதனனை வெல்வது கடினம். இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை பத்தி நாம இறுதியில பார்ப்போம். ஆக தன் தனித்திறமையால உடல் பலத்தையும் தாண்டி பீமனை வெல்லக்கூடிய திறமை துரியோதனன் கிட்ட இருந்ததுன்னு பலராமரே சொல்லியிருக்காரு. ஆனா இந்த திறமைகளையும் தாண்டி இவங்க 2 பேரையும் அடியோடு வேறுபடுத்தி காட்டுற இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு. அதுதான் இவங்களுடைய குணம். பீமன் பிறப்பாலேயே நல்லவன், ஆனா மிகவும் மூர்க்கமானவன். பீமன் மிகவும் கடுமையான ஆக்ரோஷமான வீரன். போர்க்களத்துல இறங்கிட்டா எதிரி யாருன்னு கூட பார்க்காம துவம்சம் செய்யறதுல இவனுக்கு நிகர் வேற யாரும் இல்லை.
போரின் விதிகளை விட தன் உடலின் முழு பலத்தையும் கதாயுதத்தையும் மட்டுமே நம்பி களத்தில் குதிப்பவன். கதாயுதம் மட்டும் இல்லாம மல்யுத்தத்திலையும் இவனை வெல்ல ஆள் கிடையாது. இதுக்கு உதாரணமா கீசகன் வதம், ஜராசந்தன் வதம்னு பல சம்பவங்களை நாம அடுக்கிட்டே போகலாம். இப்படிப்பட்ட பேராற்றல் கொண்ட பீமன் எதையும் நிதானமா யோசிச்சு செயல்படக்கூடியவன் கிடையாது. அவனுடைய கோபம் பல நேரங்கள்ல அவனுடைய அறிவையே மறைச்சிடும். இதுக்கு ஒரு பெரிய உதாரணம் சூது மண்டபத்தில் நடந்த பயங்கரம் தான். துரியோதனன் பாஞ்சாலிய தன் தொடையில் வந்து அமருமாறு சைகை காட்டி அவமானப்படுத்துறான். அந்த மாபெரும் சபையில நாட்டை இழந்து, தன் சகோதரர்களையும் இழந்து, தன் மனைவியையும் இழந்து பாண்டவர்கள் நின்னப்போ கோபம் தலைக்கேறிய பீமன் தன் மூத்த அண்ணனான தருமரின் கைகளை எரிக்கணும்னு ஆவேசமா கத்துறான். தர்ம வழியில் நடக்கும் தன் அண்ணன் என்று கூட பார்க்காமல் அந்த இடத்தில் அவனுக்கு வந்த ஆக்ரோஷம், இத்தனை நாள் அவன் காத்து வந்த அவனுடைய சகோதர பாசத்தையும் பந்தத்தையும் ஒரு நொடியில கேள்விக்குறியாக்கிடுச்சு. ஆனா மறுபக்கம் துரியோதனனை பாருங்க. அவன் என்னதான் கேடுகெட்ட செயல்களை செஞ்சாலும் தான் நினைச்சதை சாதிக்கிறதுக்கு தேவையான அசாத்திய பொறுமையும் தந்திரமும் அவன் கிட்ட எப்பவுமே இருந்துச்சு. இன்னொரு உதாரணத்தை நாம போர்க்களத்துல பார்க்கலாம். பீமனுக்கு படைகளை வழி நடத்துறது, வியூகங்களை அமைக்கிறது இதெல்லாம் சுத்தமா பிடிக்காது. அவனுக்கு களத்துல நேரடியா இறங்கி எதிரி படைகளை நாசம் செய்யறது மட்டும்தான் தெரியும். பாண்டவர்கள் படையோட முன்னணி படை தளபதியா நின்னு சண்டை போடுவானே தவிர வியூகங்களை உடைக்க அவனுக்கு கொஞ்சமும் தெரியாது. உதாரணத்துக்கு சக்கர வியூகத்துக்குள்ளதான் பீமன் இருப்பான். 10,000 யானை பலம் கொண்டவனால் அந்த வியூகத்தை உடைக்க முடியாது. விளைவு, மத்தியில் சிக்கிய அபிமன்யு மாண்டு போனான். ஆனா மறுபக்கம் துரியோதனன் ஒரு மாபெரும் நாட்டின் இளவரசனா 11 அக்ரோனி மகா சேனைய வழி நடத்தினான். பீஷ்மர், துரோணர், கர்ணன், அஸ்வத்தாமன்னு உலகமே வியக்கும் மாபெரும் வீரர்களை தன் பக்கம் கடைசி வரைக்கும் தக்க வச்சுக்க தெரிஞ்ச ஒரு மிக சிறந்த ராஜதந்திரியாகிருந்தான் துரியோதனன். போர்க்களத்துல வெறும் சாதாரண வீரனா மட்டும் சண்டை போடாம ஒட்டுமொத்த கௌரவ படையையும் பின்னிருந்து இயக்கும் ஒரு மாபெரும் மூளையா அவன் செயல்பட்டான். இங்க பலத்தை தாண்டி போர் தந்திரம், வியூகம், தலைமை பண்புகள்னு வரும்போது பீமனை விட துரியோதனன் தான் ரொம்ப சிறந்தவனா தெரிகிறான். அடுத்ததா இவங்க 2 பேருடைய பலவீனத்தை பத்தி பார்ப்போம். பீமனுக்கு வகோதரன் அப்படிங்கிற ஒரு பெயர் உண்டு. அதுக்கு ஓநாயின் வயிறு கொண்டவன் அல்லது அளவுக்கு அதிகமா உண்பவன் அப்படின்னு பொருள். அவனோட அசுர உடம்புக்கு அவ்வளவு சாப்பாடும் ஆற்றலும் தேவைப்பட்டுச்சு. அவனுடைய சாப்பாடு தான் அவனுடைய ஒட்டுமொத்த பலத்தின் ரகசியமாவும் இருந்துச்சு. காடுகள்ல வனவாசம் இருந்தப்போ சாப்பாடு கிடைக்காத சில தருணங்கள்ல பீமன் ரொம்பவே பலவீனமடைந்த சம்பவங்களும் உண்டு. இது பீமனுடைய உடல் ரீதியான பலவீனமா பார்க்கப்படுது. துரியோதனனுடைய பலவீனம் அவனுடைய தவறான சேர்க்கையும் அவன் செஞ்ச அதர்மங்களும் தான். உண்மையை சொல்ல போனா துரியோதனன் இப்படி ஒரு பயங்கரமான வில்லனா மாறுவதற்கு முழு முதற் காரணமே அவனுடைய மாமனான சகுனிதான். சகுனியோட தீய வழிகாட்டுதலும் சூழ்ச்சிகளும் மட்டும் இல்லாம இருந்திருந்தா துரியோதனன் மாதிரி ஒரு கொடை வல்லலும் கொட்டிய முத்துக்களை எடுக்கவா கோர்க்கவா என்று கேட்ட ஒரு மிக சிறந்த நண்பனும் இந்த மகாபாரதத்திலேயே இருந்திருக்க மாட்டாங்க. துரியோதனனை நம்பி அவனோட பக்கம் போய் நின்னுட்டா மரணமே வந்தாலும் அவங்களுக்காக கடைசி வரைக்கும் நிக்கிற குணம் அவன் கிட்ட இருந்துச்சு. கர்ணன் மேல அவன் வச்சிருந்த நட்பே அதுக்கு ஒரு மாபெரும் சாட்சி. இப்போ நாம இந்த மகாபாரத கதையுடைய இறுதி போர்க்களத்துக்கு வருவோம். குருஷேத்திர போருடைய 18வது நாள் ஒட்டுமொத்த கௌரவ படையும் அழிஞ்சு துரியோதனன் மட்டும் இப்போ தனியா நிக்கிறான். பீமனுக்கும் துரியோதனனுக்கும் நடுவுல அந்த வரலாற்று சிறப்புமிக்க இறுதி மல்யுத்தமும் கதாயுத்த போரும் தொடங்குது. அந்த போர்ல துரியோதனன் தன் கதாயுத நுணுக்கங்களால பீமனையே திணறடிச்சு அவனுடைய உடம்புல இருந்து ரத்தம் சிந்துற அளவுக்கு கொடூரமா தாக்குறான். மரணத்தின் விளிம்பிக்கே போனா பீமன்.
துரியோதனனின் உடம்பு காந்தாரியின் பார்வையால வைரம் பாய்ந்த வஜ்ர உடம்பா மாறி இருந்துச்சு. பீமனுடைய 10,000 யானைகளின் பலம் கொண்ட அடிய கூட அந்த வஜ்ர தேகம் தாங்கி நின்னுச்சு. சொல்ல போனா இந்த இடத்துல 2 பேருமே சமமா தான் நிக்கிறாங்க. துரியோதனன் அறிந்த கதாயுத்தத்தின் நுணுக்கங்கள் தான் பீமனையே மண்ணில் சாய வைத்தது. இப்பதான் நான் முன்னாடி சொன்ன விஷயம் இங்க கனெக்ட் ஆகும். பலராமர் சொன்னதுபடி கதாயுத்தத்தின் விதிகளின் படி போரிட்டால் துரியோதனனை வெல்வது யாராலும் முடியாது. பீமனால இப்போ துரியோதனனை நேர்மையான வழியில வீழ்த்தவே முடியல. அப்பதான் கிருஷ்ணர் ஒரு மாபெரும் சூழ்ச்சிய பண்றாரு. கதாயுத போர்ல இடுப்புக்கு கீழே அடிக்க கூடாதுங்கிறது விதி. ஆனா துரியோதனனை விதிகளின்படி வெல்ல முடியாதுன்னு தெரிஞ்ச கிருஷ்ணர் தன் தொடைய தட்டி பீமனுக்கு சைகை காட்டுறாரு. சூது மண்டபத்துல திரௌபதிய தன் தொடையில் அமர சொன்ன துரியோதனனின் தொடையை பிளப்பேன் என்று பீமன் அன்னைக்கு சபதம் எடுத்திருந்தது அவனுக்கு ஞாபகம் வருது. அந்த சைகையை புரிஞ்சுக்கிட்ட பீமன் போர் விதிகளை மீறி துரியோதனனுடைய தொடையில தன் மாபெரும் கதாயுதத்தால ஓங்கி அடிக்கிறான். அந்த அசுர அடியில துரியோதனனுடைய தொடைகள் நொறுங்கி அவன் போர்க்களத்துல ரத்த வெள்ளத்துல சரிஞ்சு விழுந்து மரணத்தை தழுவுறான். காந்தாரி தன்னுடைய கண்களை திறந்து துரியோதனனை பார்த்தப்போ அவன் தன்னுடைய தொடைகளை மட்டும் துணியால் மூடியிருந்தது இங்கு குறிப்பிடத்தக்கது. இப்போ இந்த மாபெரும் ஒப்பீடோட இறுதி முடிவுக்கு நாம வருவோம். 10,000 யானைகளின் பலம் கொண்ட ஒரு மாபெரும் அசுர வீரனோட எந்தவித பயமும் இல்லாம ஒத்தையில நின்னு சண்டை போட்டவன் துரியோதனன். அவனுக்கு வஜ்ர உடம்பு இல்லாம இருந்திருந்தா கூட பீமனுடைய அசுர வேகத்தை தடுத்து நிறுத்தும் அசாத்திய கதாயுத கலை துரியோதனன் கிட்ட இருந்ததுங்கிறத யாராலையும் மறுக்கவே முடியாது. அதே மாதிரி துரியோதனன் அப்படிங்கிற கதாபாத்திரத்துல இருக்கிற அந்த பொறாமை, பேராசை போன்ற சில தீய குணங்களை மட்டும் தனியா பிரிச்சு எடுத்துட்டு பார்த்தா அவனை போல ஒரு வைராக்கியம் மிக்க மாவீரனை நாம பார்க்கவே முடியாது. அத்தனை பேரும் அழிந்ததற்கு பிறகும் போர்க்களத்தின் வாசலில் மரணமே வந்து நின்ற பிறகும் செத்தாலும் சாவேனே தவிர என்னுடைய அரசாட்சி உரிமையையும் கௌரவத்தையும் பாண்டவர்களுக்கு விட்டு தரவே மாட்டேன் அப்படின்னு அவனுக்கு இருந்த இரும்பு வைராகியம் இந்த இதிகாச கதையில் யாருக்கும் இல்லை. ஆனா அதர்மத்தின் பக்கம் நின்றவர்கள் அழிக்கப்பட வேண்டும்ங்கிறது தான் இந்த பிரபஞ்சத்தின் நியதி. அந்த தர்ம நியதிப்படி பார்க்கும்போது பீமனுக்கு துரியோதனன் செய்யாத அக்கிரமங்களே கிடையாது. சின்ன வயசுல விஷம் கொடுத்தது, அரக்கு மாளிகையில வச்சு உயிரோட எரிக்க முயற்சி பண்ணது, சூதாடி நாட்டை பிடுங்கினது, பாஞ்சாலியுடைய சேலை உருவி அவமானப்படுத்தினதுன்னு எண்ணற்ற அநீதிகளை செஞ்ச துரியோதனன் மூர்க்கத்தனத்தால் அறிவிழப்பவனாக இருந்தாலும் உள்ளத்தால் வெள்ளந்தியான பீமன் கையால் உயிர் விட்டதுதான் தர்மத்தின் நியதி. உண்மையிலேயே பீமன் எனும் மாவீரனின் கையால் துரியோதனன் என்ற மாவீரனுக்கு மரணம் என்பதே பெருமையான முடிவு. 1000 திறமைகள் இருந்தாலும் இங்க பீமன் தர்மத்தின் பக்கம் நின்றதால் மட்டும்தான் மிக சிறந்த வெல்ல முடியாத மாவீரனாக இன்றைக்கு வரைக்கும் போற்றப்படுகிறான். துரியோதனன் பயங்கரமான திறமைசாலி, ராஜ தந்திரசாலி என்பதில் சந்தேகமே இல்லை. முடிவை உங்க கையிலேயே விடுறேன். இப்போ நீங்க சொல்லுங்க மக்களே, இந்த அசுர பலங்களின் மோதல்ல உங்க கணக்குப்படி யாரு மிக சிறந்த வீரன், பீமனா இல்ல துரியோதனனா? உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த மாதிரி இதிகாச உலகத்துக்குள்ள புகுந்து வெளியே வந்து புதுமையான வித்தியாசமான பல கோணங்களில் பற்பல பதிவுகளை பார்க்க நீங்க செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான். நம்ம தமிழ் ஃபேக்டரி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த பதிவை பத்தி உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. கண்டிப்பா பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் கொடுங்கப்பா, காசா பணமா. இதே மாதிரி இன்னொரு வெறித்தனமான வீடியோவோட திரும்ப பார்க்கலாம். விடை பெறுவது தமிழ் ஃபேக்டரி. நன்றி.